Hello guys, this is Sai Thiravium. இன்னைக்கு இந்தியாவிலே வந்து ஒரு கோரமான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்ல இருக்க விசாகப்பட்டினம்ன்ற இடத்துல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில இருந்து ஒரு கெமிக்கல் பாய்சனஸ் கேஸ் வந்து லீக் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மக்கள் வந்து இப்போ 10 பேர் வரைக்கும் இப்போதைக்கு இறந்துருக்காங்க. அண்ட் ஃபர்தராக ஒரு 200 பேர் கிட்ட வந்து இப்போதைக்கு கிரிட்டிக்கலான ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதாகவும் அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேருக்கு இந்த கெமிக்கல் பாய்சனஸ் கேஸ் வந்துட்டு பாதிச்சிருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த கெமிக்கல் பாய்சனஸ் கேஸ் எப்படி லீக் ஆச்சு அண்ட் என்ன ஃபேக்ட்ரி அண்ட் ஓவரால் வந்துட்டு இது எப்படி ஆச்சு அண்ட் ஃபர்தராக இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி என்னன்ற பார்த்தீங்கன்னா எல்ஜி பாலிமர் இந்தியா அப்படின்ற ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி வந்து எல்ஜி தான் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ எல்ஜி வாங்கியிருக்காங்க அப்படின்ற டாபிக் நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 1961 இந்துஸ்தான் பாலிமர்ஸ்ன்றவங்க தான் முதல்ல இந்த ஃபேக்ட்ரி வந்துட்டு உருவாக்குனாரு. ஸோ அதுக்கப்புறம் 1990s எல்ஜி வாங்கி எல்ஜி பாலிமர்ஸ் இந்தியான்ற நேம் மாற்றி அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ரியில் ஆக்சுவலாக என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப்ஸு, இந்த பாலிமர் பிளாஸ்டிக், அதாவது இந்த ஒரு மாதிரி பிளாஸ்டிக் கப்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த பாலிமர்ன்ற ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணி இந்த பிவிசி பைப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இது என்ன ஆச்சு, எப்படி லீக் ஆச்சு, எப்படி இத்தனை மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்ற பார்த்தோம்னா கரெக்டாக இன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஒரு 2:30 3 o'clock, அதான் வந்துட்டு நேற்று நைட்டுன்னு கூட சொல்லலாம், இல்லை இன்றைக்கி மார்னிங்னு சொல்லலாம், ஒரு 2:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே ஒரு பாய்சனஸ் கேஸ் வந்துட்டு அந்த ஃபேக்ட்ரி வந்து லீக் ஆகுது. அண்ட் ஃபர்தர் அந்த ஃபேக்ட்ரி சுற்றி இருக்க கிராம மக்கள், வில்லேஜ் மக்கள்லாம் வந்துட்டு அது நெருங்கி இருக்க வில்லேஜ் மக்கள்லாம் வந்துட்டு பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க. ஃபைனல் அந்த விஷயம் வந்துட்டு பெரிய லெவலில் இன்சிடென்ட்டை ஏற்படுத்துது. இந்த 2:30 மணிலேருந்து 3 மணி சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஒரு கேப்லேயே பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 5-6 பேருக்கு மேலே இறந்துருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த திடீர்னு ஒரு மிட் நைட் 2:30 மணிக்கு வந்துட்டு ஒரு பாய்சனஸ் கேஸ் வந்து லீக் ஆகும்போது அவங்க ஒரு மூச்சு திணறல் இந்த மாதிரி விஷயம்லாம் வரும்போது ஃபர்தராக வந்துட்டு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற இதில் வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் எந்த பக்கம் வந்து கேஸ் லீக் ஆகுது, இல்லை எந்த பக்கம் இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி ஒரு பாய்சனான ஒரு இது வருதுன்னு சொல்லிட்டு அவங்க எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் குறிப்பிட்ட அளவுக்கு அவங்க ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியா வந்துட்டு இந்த இதுலேருந்து தப்பிக்கணும்ட்டு. பட் எங்கே போகிறோம் எப்படி போகிறோன்றது தெரியாமல் நிறைய பேர் குளத்தில் போய் ஊந்து இறக்கிறதா இருக்கட்டும், அண்டு வண்டியில் போய் 2 பேர் கிணத்துல ஊந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதாவது 2 பேர் பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அப்படியே போய் கிணத்துல விழுந்துட்டாங்க. ஸோ அப்படின்ற அதில் 2 பேர் இறந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கிட்ட அந்த பாதிப்பு ஏற்படுத்தினோடவே ஒரு 5 பேர் கிட்ட அப்ராக்சிமேட்டாக நைட்லேயே இறந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபர்தராக இப்போ நான் வீடியோ பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு நேரம் வரைக்கும் 10 பேர் கிட்ட இறந்துருக்காங்க அப்படின்றாங்க. அண்ட் 200 பேர் வந்து கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதுலேயும் ஒரு 20 பேர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க. வென்டிலேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஏன் வென்டிலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா மூச்சு காற்று வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா வென்டிலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சிஜன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அண்ட் ஓவரால் 5000 பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஆக்சிஜனால் பாதிச்சிருக்கணும் அண்ட் ஃபர்தர் அதுக்கான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்தராக வந்துட்டு இந்த எப்படி இது ஆக்சுவலாக வந்து எப்படி லீக் ஆச்சு, இது வந்து எல்ஜி பாலிமர் இந்தியான்றோட ஸ்போக் பர்சன் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு 45 டேஸாக வந்து ஃபேக்ட்ரி வந்துட்டு ரன் பண்ணவே இல்லை. பிகாஸ் நம்மளால் லாக்டவுனில் இருக்கும், இந்தியாவில் 45 டேஸாக லாக்டவுனில் இருக்கும். ஸோ அதனால நாங்கள் ஃபைனலாக மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபேக்ட்ரியை ஷட் டவுன் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் அந்த பைப்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ வந்துட்டு அந்த கெமிக்கல்ஸ்லாம் போய் அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற மிஷின்ஸு, ஸோ இதுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் நிறைய ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால ஒரு 45 டேஸாக அந்த கெமிக்கல் எல்லாமே ஸ்டோர் ஆகி அதுக்குள்ளேயே வந்து ஒரு மிக்சட் ரியாக்ஷன் ஆகி, அதாவது ஒரு கெமிக்கல் மிக்சட் ரியாக்ஷன் ஆகி ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷனோட சம்திங் வந்து ஒரு பாய்சனஸ் கேஸாக அதுவே சேஞ்ச் ஆகி அண்ட் ஃபைனலாக அதுலேருந்து ஃபயர் ஆகி அந்த பைப் கீப்லாம் உடஞ்சி அதுலேருந்து இந்த பாய்சனஸ் கேஸ் வந்து லீக் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்போக் பர்சன் வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபைனலாக லீக் ஆகி அப்படி தான் வந்துட்டு ஒரு 2:30 3 o'clock இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்துட்டு அந்த ஒரு வில்லேஜ் ஃபுல்லாக அந்த ஃபேக்ட்ரி சுற்றி இருக்க இடங்கள் ஃபுல்லாக வந்துட்டு இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. அண்ட் ஃபர்தராக வந்துட்டு அவர் இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. இது வந்து நாங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது வந்து லீக் ஆகவே இல்லை, பிகாஸ் நான் வந்து ஃபுல் ஷட் டவுனில் தான் இருக்கேன். நைட் ஷிஃப்ட் பர்சன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக அந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்துக்கிறதுக்காக நைட் ஷிஃப்ட் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களே வந்துட்டு இதை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து லீக் ஆகிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் ஃபர்தராக ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே அது பெரிய லெவலில் அந்த கேஸ்லாம் வந்துட்டு லீக் ஆகி பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் தரப்புல சொல்ல வராரு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இது வந்து எல்ஜி தரப்புல வந்து கொடுத்துருக்க விஷயம். அண்ட் இப்போ நேஷனல் டிசாஸ்டர் வந்துட்டு அவங்க நேஷனல் டிசாஸ்டர் டீம் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டாங்க. ஃபர்தர் வந்து அந்த லீக்கெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி அண்ட் அங்கே இருக்க மக்களை வந்து நைட்டை ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அந்த ஃபேக்ட்ரி சுற்றி இருக்க ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் பரவலாக 3 கிலோமீட்டர் சுற்றி இருக்க எல்லா மக்களையும் அங்கேருந்து மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்தராக நிறைய மக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் ஃபர்தராக ஒரு சில பேருக்கு பாதிப்பு இருக்குது, யாரெல்லாம் பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களையும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கோரம் நடந்திருக்கு அப்படின்ற பற்றி பேசிட்டு இருக்க இதே ஒரு நேரத்தில் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விலங்குகள், அதான் மாடு இறந்துருக்கு, ஆடி இறந்துருக்கு, அப்புறம் நாய்கள்லாம் நிறைய இறந்துருக்குன்னு சொல்கிறாங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலாக இதை சம்மந்தப்பட்டு பிரைம்
பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கூட ஜெகன்மோகன் ரெட்டியை காண்டாக்ட் பண்ணி, ஆந்திராவோட சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து என்ன இன்சிடென்ட் ஃபுல்லாக கேட்டு அறிஞ்சிட்டு அண்ட் ஃபர்தர் நரேந்திர மோடி அவர்கள் கூட இது மூலமாக ஒரு குழு வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அமித்ஷா உட்பட ஒரு குழு வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது. அண்ட் இப்போ ஆந்திராவோட சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்துட்டு அந்த ஸ்பாட் விசாகப்பட்டினத்தில் அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்றதும் அட் சேம் டைம் வேலைகள்லாம் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, ஒர்க்லாம் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்ற பார்க்கறதுக்காக இப்போ டிராவல் பண்ணி நாங்கள் வீடியோ பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. அண்ட் ஃபைனலாக காங்கிரஸோட எம்பி ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு அந்த விசாகப்பட்டினத்தில் இருக்க அந்த ஃபேக்டரி சுற்றி இருக்க ஸ்பாட்டில் இருக்க எல்லா காங்கிரஸோட உறுப்பினர்களும் வந்துட்டு மக்களுக்கான தேவைப்பட்ட உதவிகளை வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபர்தர் நிறைய அரசியல் கட்சிகள் தலைவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி இதை பற்றி ஃபுல்லாக வந்துட்டு ஃபர்தராக அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் என்ன ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில் இருக்க மக்கள் நம்ம வெளியேற்றோம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் போகிறோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பட் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்க போகிறது இந்த கொரோனா வைரஸோட தொற்று தான். பிகாஸ் நம்ம ஏற்கனவே லாக்டவுன் விஷயத்தில் இருக்கோம். ஸோ கொரோனா வைரஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்க மக்கள் எல்லாம் வெளியேற்றப்போ நிச்சயமாக கொரோனா வைரஸோட தொற்றுன்றது பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கவங்களுக்கும், அட் சேம் டைம் ஆந்திராவோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். ஸோ அந்த ஃபர்தர் இதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஆந்திரா கவர்மெண்ட் பரவலாக எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம இது வரைக்கும் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அங்கே சிதற உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சா நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ இயர் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிருங்க. நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துடும். ஃபர்தர் உங்கள் ஏதாவது டாபிக்ஸ் தேவைப்பட கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக வச்சு வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு இந்த டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அங்கே நீங்கள் வேறு ஃபாலோ பண்ணி வச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடி லிங்க் இருக்குது. நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். அங்கே நான் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னொரு வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சாய் திரவியம். பாய்.